Hello crochet lovers, welcome back to my channel. இந்த வீடியோ வந்து பேசிக் ஒரு குட்டி பால் இப்படி நம்ம crochet பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம amigurumi வீடியோட கண்டினியூவேஷன் கூட நம்ம சொல்லலாம். இதுக்கு முன்னாடியே நம்ம சேனல்ல amigurumiயோட இன்ட்ரோ பார்த்திருக்கோம். yarn over yarn under டிஃபரன்ஸ் பார்த்திருக்கோம். அதே மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஒரு சின்ன பால் நம்ம எப்படி crochet பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப ஸ்பீடா எக்ஸ்பிளைன் பண்றேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா செட்டிங்ல போய் வீடியோ ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு 3.5 mm ஹூக்கும் நார்மல் காட்டன் yarn எடுத்திருக்கேன். மேஜிக்கல் சர்க்கிள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மேஜிக்கல் சர்க்கிள் போட்டு இங்கிருந்து செயின் 1, இந்த செயின் 1ன்றது ஒரு சிங்கிள் crochetக்கு சமம். அதுக்கப்புறம் 5 சிங்கிள் crochets போடலாம். இந்த ரவுண்ட் கம்ப்ளீட் ஆகும்போது நம்மளுக்கு மொத்தமா 6 சிங்கிள் crochets இருக்கணும். ஆறு சிங்கிள் crochetக்கு அப்புறம் இங்க க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம ஸ்பிளிட் ஸ்டிச் எதுவும் நம்ம போடக்கூடாது. இங்க இருந்து அப்படியே நம்ம செகண்ட் ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இங்க அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டிச்ல இன்செர்ட் பண்ணி ஒரு சிங்கிள் crochet ரவுண்ட் 2 நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டிச்ல வந்து நம்ம ஒரு ஸ்டிச் மார்க்கர் போட்டுடலாம். நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணோம்னு தெரியறதுக்காக. ஏன்னா நம்ம ஸ்பைரல் ஃபார்ம்ல நம்ம போட்டுட்டு வர போறோம். அதனால நம்மளுக்கு கன்ஃபியூஸா இருக்கும் எங்க ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணோம்னு. அதனாலதான் இப்ப நம்ம இந்த ரவுண்டை இன்க்ரீஸ் பண்ண போறோம். இந்த ஸ்டிச்ல நம்ம ஹூக் இன்செர்ட் பண்ணி இன்னொரு சிங்கிள் crochet. இதே மாதிரி இந்த 6 சிங்கிள் crochetக்கு மேலேயும் ரெண்டு சிங்கிள் crochet நம்ம போட்டுட்டு வர போறோம். மொத்தமா 12 சிங்கிள் crochets இந்த ரவுண்ட் முடிவுல இருக்கணும். இந்த ரவுண்ட முடிச்சிட்ட பிறகு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டிச் மார்க்கர் போட்டோம் இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிட்டு நம்மளோட தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஒரு சிங்கிள் crochet போடலாம். போட்ட பிறகு மறுபடியும் ஸ்டிச் மார்க்கர் போட்டுடுங்க. தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் போட்டது ஒரு சிங்கிள் crochet. அடுத்த ஸ்டிச்ல 2 சிங்கிள் crochets போடணும். அது வந்து நம்ம இன்க்ரீஸ் ஸ்டிச்னு சொல்லுவோம். ஒரே ஸ்டிச் மேல 2 சிங்கிள் crochets வரும். 2 சிங்கிள் crochetக்கு அப்புறம் அடுத்த ஸ்டிச்ல ஒரு சிங்கிள் crochet, மறுபடியும் அடுத்த ஸ்டிச்ல 2 சிங்கிள் crochet ஒரே ஸ்டிச்ல. இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லா நம்ம போட்டு வர போறோம். ஒரு சிங்கிள் crochet, அடுத்த ஸ்டிச்ல 2 சிங்கிள் crochet, மறுபடியும் ஒரு சிங்கிள் crochet, அடுத்த ஸ்டிச்ல 2 சிங்கிள் crochets. இதே மாதிரி இந்த மொத்த ரவுண்டையும் நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த ரவுண்ட் கடைசியில நம்ம 18 சிங்கிள் crochets இருக்கணும். தேர்ட் ரவுண்டை முடிச்சிட்ட பிறகு ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிட்டு ஃபோர்த் ரவுண்டோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet நம்ம அங்க போடலாம். மறுபடியும் ஸ்டிச் மார்க் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இங்க இருந்து நம்ம ஃபோர்த் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகும். அடுத்த ஸ்டிச்ல ஒரு சிங்கிள் crochets வரும். மறுபடியும் அடுத்த ஸ்டிச்ல ஒரே ஸ்டிச்ல 2 சிங்கிள் crochets, அதாவது நம்மளோட இன்க்ரீஸ் ஸ்டிச். ஒரு சிங்கிள் crochet அடுத்த 2 ஸ்டிச்சஸ் மேல வரும். அதுக்கப்புறம் ஒரு இன்க்ரீஸ். அடுத்த ஸ்டிச்ல 2 சிங்கிள் crochet ஒரே ஸ்டிச் மேல. இதே மாதிரி தான் நம்ம ரிப்பீட் பண்ண போறோம் இந்த ரவுண்ட் ஃபுல்லா. இந்த ரவுண்ட் முடிவுல நம்மளுக்கு 24 ஸ்டிச்சஸ் டோட்டலா நம்மளுக்கு இங்க வேணும். ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணி அங்க ஒரு சிங்கிள் crochet இப்ப மார்க் பண்ணிடுங்க. இங்க இருந்து அடுத்த 2 ஸ்டிச்சஸ் மேல ஒரு சிங்கிள் crochets வரும். இப்போ இன்க்ரீஸ் ஸ்டிச், 2 சிங்கிள் crochet ஒரே ஸ்டிச் மேல. இன்க்ரீஸ் ஸ்டிச்க்கு அப்புறம் ஒரு சிங்கிள் crochet அடுத்த 3 ஸ்டிச்சஸ் மேல. அப்புறம் மறுபடியும் இன்க்ரீஸ் ஸ்டிச், மறுபடியும் ஒரு சிங்கிள் crochet 3 ஸ்டிச்சஸ் மேல. இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லா நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ண போறோம். இந்த ரவுண்ட் கடைசியில நம்மளுக்கு 30 சிங்கிள் crochets நம்மளுக்கு இங்க வரணும். 5th ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு மறுபடியும் அதே ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணி
ஒரு சிங்கிள் crochet போடுங்க. அங்க ஸ்டிச் மார்க்கரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம 6th ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகும். இந்த ரவுண்ட்ல நம்ம 4 ஸ்டிச்சஸ் மேல ஒரு சிங்கிள் crochet வரும். அப்புறம் ஒரு இன்க்ரீஸ், 2 சிங்கிள் crochet ஒரு ஸ்டிச் மேல. இன்க்ரீஸ்க்கு அப்புறம் ஒரு சிங்கிள் crochet, அடுத்த 4 ஸ்டிச்சஸ் மேல, மறுபடியும் ஒரு இன்க்ரீஸ். இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லா நம்ம போட போறோம். இந்த ரவுண்ட் கடைசியில நம்மளுக்கு 36 சிங்கிள் crochet இருக்கணும். இங்க இந்த ரவுண்ட் 7 ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ரவுண்ட் 7ல எந்த இன்க்ரீஸும் நம்ம போட மாட்டோம். ஒரு சிங்கிள் crochet தான் இந்த ரவுண்ட் முழுக்க நம்ம போட போறோம். மொத்தமா 36 சிங்கிள் crochet நம்மளுக்கு இங்க வேணும். எந்த ஒரு இன்க்ரீஸும் போடாம ஒரே சிங்கிள் crochet ஸ்டிச்சஸ் மேல போட்டுவாங்க. 7th ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு பிறகும் மறுபடியும் 8th ரவுண்ட்ல அதே ஒரு சிங்கிள் crochet இந்த ரவுண்ட் ஃபுல்லா நீங்க போட்டுவாங்க. அதே 36 சிங்கிள் crochet இருக்கணும். இதே மாதிரி நம்ம ரவுண்ட் 11 வரைக்கும் ஒரு சிங்கிள் crochet முழுக்க நம்ம போட்டு வரலாம். ஒரு ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகும் போதும் நீங்க ஸ்டிச் மார்க்கர் கரெக்டா ஃபர்ஸ்ட் ஸ்டிச்லயே நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டே வாங்க. அப்போதான் கன்ஃபியூஷனே இருக்காது. 11th ரவுண்ட் வரைக்கும் ஒரு சிங்கிள் crochet போடலாம். மொத்தமா 36 சிங்கிள் crochet 11th ரவுண்ட் வரைக்கும் நம்மளுக்கு இருக்கணும். ரவுண்ட் 11 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி தான் தெரியும். ஒரு செமி சர்க்கிள் மாதிரி நம்மளுக்கு இங்க தெரியும். நெக்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து நம்ம டிக்ரீஸ் ஸ்டிச் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மேஜிக்கல் சர்க்கிளை க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க crochet நீடலால. எந்த ஒரு ஹோலும் தெரியாத மாதிரி இந்த மாதிரி இந்த நூலை அப்படியே விட்டுடுங்க, ப்ராப்ளம் இல்ல. இங்க இந்த ரவுண்ட் 12 நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ரவுண்ட் 12ல இருந்து நம்ம டிக்ரீஸ் ஸ்டார்ட் ஆகும். ஒரு சிங்கிள் crochet 4 ஸ்டிச்சஸ் மேல போடுங்க. நாலு ஸ்டிச்சஸ்க்கு அப்புறம் டிக்ரீஸ் ஸ்டிச் போடலாம். இன்விசிபிள் டிக்ரீஸ் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 லூப் இருக்கு இல்லையா, இதுல ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரண்ட் லூப்ல மட்டும் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்க. இன்சர்ட் பண்ணி மறுபடியும் அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டிச்ல 2 லூப்லயும் நீங்க ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இப்ப நம்ம யானை புல் பண்ணலாம். புல் பண்ணும் போது இந்த 3 லூப்பையும் ஒரேடியா நம்ம புல் பண்ணணும். நான் அந்த யானை புல் பண்றேன்னு பாருங்க. இந்த மாதிரி புல் பண்ணி ஒரு ஸ்டிச் இந்த மாதிரி போடும் போது நம்மளுக்கு இன்விசிபிளான டிக்ரீஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு டிக்ரீஸ்க்கு அப்புறம் மறுபடியும் 4 ஸ்டிச்சஸ் மேல ஒரு சிங்கிள் crochet போட்டு வரலாம். 4 சிங்கிள் crochetக்கு அப்புறம் மறுபடியும் டிக்ரீஸ். நான் எப்படி அந்த டிக்ரீஸ் நான் போடுறேன்னு கொஞ்சம் கவனமா பாத்துக்குங்க. உங்களுக்கு ஷார்ட் வீடியோலயும் நான் டிக்ரீஸ் ஸ்டிச் அப்லோட் பண்ணிருக்கேன், அதுவும் நீங்க பார்க்கலாம் கிளியரா. யானை 3த்துலயும் நீங்க புல் பண்ணணும். நான் யானை எப்படி புல் பண்றேன்னு பாருங்க. அவ்வளவுதான், இன்விசிபிள் டிக்ரீஸ் நம்ம போட்டாச்சு. இதே மாதிரி தான் இந்த ரவுண்ட் ஃபுல்லும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஒரு சிங்கிள் crochet 4 ஸ்டிச்சஸ் மேல, அப்புறம் ஒரு டிக்ரீஸ், மறுபடியும் ஒரு சிங்கிள் crochet 4 ஸ்டிச்சஸ் மேல. இதே மாதிரி இந்த ரவுண்ட் 12 முழுக்க நம்ம போட்டு வரலாம். இந்த ரவுண்ட் கடைசியில நம்மளுக்கு 30 சிங்கிள் crochet இருக்கணும். நம்மளுடைய இன்விசிபிள் டிக்ரீஸ் ரொம்ப அழகா வந்திருக்குல்ல. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு சிங்கிள் crochet அடுத்த 3 ஸ்டிச்சஸ் மேல நம்ம போட்டு வரலாம். மூணு சிங்கிள் crochetக்கு அப்புறம் ஒரு டிக்ரீஸ்.
மறுபடியும் 3 சிங்கிள் குரோஷேஸ், மறுபடியும் ஒரு டிக்ரீஸ். இதே மாதிரி இந்த ரவுண்ட் முழுக்க நம்ம போட போறோம். ஒரு 3 சிங்கிள் குரோஷே, ஒரு டிக்ரீஸ், 3 சிங்கிள் குரோஷே. இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லா நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த ரவுண்ட் முடிவுல நம்மளுக்கு 24 சிங்கிள் குரோஷேஸ் இருக்கணும். இப்போ நம்ம அடுத்த ரவுண்ட் போடலாம். ரவுண்ட் 14. இந்த ரவுண்ட் 14ல ஒரு சிங்கிள் குரோஷே அடுத்த 2 ஸ்டிச்சஸ் மேல இருக்கணும். அப்புறம் ஒரு டிக்ரீஸ் வரணும். இப்போ ஒரு டிக்ரீஸ், ஒரு டிக்ரீஸ்க்கு அப்புறம் ஒரு சிங்கிள் குரோஷே அடுத்த 2 ஸ்டிச்சஸ் மேல. இந்த ரவுண்ட் முழுக்க இப்படிதான் இருக்கும். ஒரு சிங்கிள் குரோஷே அடுத்த 2 ஸ்டிச்சஸ் மேல, அப்புறம் டிக்ரீஸ், மறுபடியும் ஒரு சிங்கிள் குரோஷே அடுத்த 2 ஸ்டிச்சஸ் மேல. இதுவே நம்ம ரிப்பீட் பண்ணலாம். இந்த ரவுண்ட் முடிவுல நம்மளுக்கு 18 ஸ்டிச்சஸ் இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஃபில் பண்ண போறோம். நான் எப்படி எல்லாம் ஃபில் பண்றேன்னு கொஞ்சம் கவனமா இந்த வீடியோல பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பாலிஈஸ்டர் ஃபைபரை நல்லா விரிச்சுக்குங்க. விரிச்சிட்டு இந்த கீழே பேஸ்ல நல்லா விரிச்சு போடுங்க. இந்த மாதிரி ஏன் போடுன்னு சொல்றேன்னா, நம்மளுக்கு அவுட்டர் ஸ்பேஸ்ல ரொம்ப நல்லா லெவலா தெரியும். அதனாலதான் கீழே பேஸ் மட்டும் இல்ல, சைட்லயும் இருக்கட்டும், இந்த மாதிரி நல்லா விரிச்சு கரெக்டா லெவலா போடுங்க. அப்போதான் நம்மளுடைய அமிகுருமி நல்லா லெவலா தெரியும். நான் எப்படி இந்த வீடியோல நான் ஃபில் பண்றேன்னு கொஞ்சம் கவனமா பாத்துக்குங்க. எல்லா சைடும் நீங்க அந்த ஃபில்லிங் இருக்கணும். கிளம்ஸியா ரொம்ப ஃபில் பண்ணாதீங்க. நல்லா கொஞ்சம் விரிச்சு விரிச்சு ஃபில் பண்ணுங்க. கையால நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, எங்கெல்லாம் ஃபில்லிங் குறைவா இருக்கும் அந்த சைடு நான் கொஞ்சம் ஃபில்லிங்கை ஃபில் பண்ணுங்க. கையாலே கொஞ்சம் அந்த ஃபில்லிங்கும் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ரவுண்ட் ஷேப்பை கொண்டு வாங்க. ஃபில் பண்ணிட்டு பிறகு 15th ரவுண்ட் போடலாம். இந்த ரவுண்ட்ல ஒரு சிங்கிள் குரோஷே வரணும், அப்புறம் ஒரு டிக்ரீஸ், மறுபடியும் ஒரு சிங்கிள் குரோஷே, மறுபடியும் ஒரு டிக்ரீஸ். இதே மாதிரி தான் இந்த ரவுண்ட் ஃபுல்லா நம்ம ஃபில் பண்ண போறோம். இந்த ரவுண்ட் முடிவுல நம்மளுக்கு 12 சிங்கிள் குரோஷேஸ் இருக்கணும். நம்ம ஃபில் பண்ணி இருக்கிறதால பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த ரவுண்ட் முடிச்ச பிறகு மறுபடியும் நீங்க உள்ள கொஞ்சம் ஃபில்லிங்கை ஃபில் பண்ணுங்க. நல்லா ஹூக்கால கொஞ்சம் அழுத்தி நம்ம விரலால பாருங்க, எங்கெல்லாம் ஃபில்லிங் இல்லையோ அந்த இடத்துல எல்லாம் ஃபில் பண்ணலாம். இது நம்மளோட கடைசி ரவுண்ட். இந்த ரவுண்ட்ல முழுக்கவே நம்ம டிக்ரீஸ் தான் போட போறோம். முழுக்க நம்மளுக்கு 6 சிங்கிள் குரோஷேஸ் இருக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுமோ அதே மாதிரி நம்ம இந்த ரவுண்ட் நம்ம முடிக்க போறோம். 16th ரவுண்ட்ல கடைசியில நம்மளுக்கு 6 சிங்கிள் குரோஷேஸ் இருக்கணும்.
அவ்வளோதான், இந்த ரவுண்ட் நம்ம முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு செயினை போட்டு கொஞ்சம் நிறையவே நூலை விட்டு கட் பண்ணிடுங்க. இது கொஞ்சம் இழுத்து விட்டுடுங்க. இப்போ நம்ம crochet நீடலால் இது நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு இந்த வீடியோவில் கொஞ்சம் கிளியராக பாருங்கள். ரொம்ப டைட்டாக ஸ்டிச் பண்ணாதீங்க, கொஞ்சம் லூஸாகவே இந்த மாதிரி உங்கள் ஸ்டிச்சஸ் இருக்கட்டும். இந்த 6 சிங்கிள் crochet மேலே ஸ்டிச் பண்ணிட்டு லைட்டாக இந்த மாதிரி இப்படி புல் பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த amigurumi ball க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த yarn வந்து செக்யூர் பண்ணிடலாம். நான் எப்படி பண்றேன்னு பாருங்க. சும்மா அந்த நீடலை வந்து உள்ள விட்டு இந்த மாதிரி இழுத்தாவே போடும், அது செக்யூர் ஆயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட amigurumi பால் நம்ம போட்டாச்சு. பாருங்க எவ்வளோ அழகா வந்திருக்குல்ல. ரொம்பவே சிம்பிளான பேட்டர்ன் தான் இது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற எதனா டவுட் இருந்தாலும் நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.